ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், போன வீடியோவில் ஒரு பொண்ணு கமெண்ட் செக்ஷனில் என்ன வீடியோ இது, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அந்த கமெண்ட்டை நீங்கள் எல்லோரும் அதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக தான் நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். என்னோடய சைல்டுஹுட்டு சின்ன வயசுலேருந்தே என் கூட படிச்சிட்ருக்கா. நான் சேனல் வச்சுருக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் என்னுடைய சேனலை வர அவள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால 3 o'clock கரெக்டாக வீடியோ அப்லோட் ஆனதும் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவள் பாட்டுன்னு போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டாள். 3 to 4 கிளாஸு. நான் அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்ததில் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் அவளுடைய கமெண்ட்டில் எல்லாத்தையும் நல்லா போட்டு தள்ளி கிழிச்சு வச்சுருக்கீங்க. அவள் சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் எதுனாவது ரியாக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வேண்டி பண்ணியிருக்கா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. அவள் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்லாம் கிடையாது, நம்மள ஒருத்தி, என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஐம் ஸோ சாரி. நானும் சாரி கேட்டுக்கிறேன் அவளுடைய விளையாட்டுத்தனத்தினால. அண்ட் அவளும் ரொம்ப பயந்துட்டா. சொல்லப்போனால் நீங்கள் பேசுனதில் என்ன இது இப்படி மிரட்டுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னான். ஸோ அந்த அக்கௌண்ட் இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்களே, ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம போனோம் தான். ஓகேவா, விட்டு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு அது டோட்டலி நியூ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு எனக்குன்னு நிற்கிறப்போ. பட் ஐம் சாரி. அவளும் சாரி சொல்லி சொன்னால் முடிஞ்சால் அவளை ஏதாவது பண்ணி நான் சாரி சொல்ல வைக்கிறேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ காய்ஸ். அண்ட் பேக் டு த ஸ்டோரி. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லோரும் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஓடிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜீவன் 2 பேருமே ஜாலியாக காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம இவ தான் காட்டுறாங்க. நம்ம அவருடைய வீடு வந்ததும் நம்ம ஜீவன் டாட்டா சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ராகலான்னு பார்த்தா வீட்டு வாசல்லையே நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்ததும், ஏன்னா இது வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ சிறப்பு இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டாங்களா என்ன? ஆனால் அம்மா எதுவுமே முன்னாடி சொல்லவே இல்லையே. சரி, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்குமோ? சரி, நான் இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியவே நின்று யோசிச்சுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு சில பர்சன் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அதில் 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே ஏதோ பிஸ்னஸ் மேன்ஸ் மாதிரி இருக்காங்க. நம்ம உடைய அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போனதும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஹாய் காட்ட, நீ அப்படியே சும்மா அப்படியே சைலண்ட்டாக மேலே போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சைகையிலே சொல்ல, நம்ம அப்படியே மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம மேலே போகும்போது அந்த 3 பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தவங்க 3 பேரில் 2 பேர் கிளம்பி வெளியே போயிட, இந்த 3rd பர்சனும் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்றாரு. பட் கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு டக்குன்னு நம்ம உடைய அப்பா கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள். அது அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குறோம், ஒரு நிமிஷம். அதான் அவங்க 2 பேர் போயிட்டாங்களே, சொல்லுண்ணா. அது வாடா, ரொம்ப நாள் கழிச்சு உன் பையனை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கான். அவன் ஆமாம், என் பையனும் அப்படி தான் இருப்பான். ரொம்ப பீத்திக்காதா, அது என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா, சொல்லு, தயங்காத. என் பையன் சங்குக் தெரியும்ல உனக்கு? தெரியுமே, போன மீட்டிங்கில் கூட நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்டை அவன் தானே வாங்கி கொடுத்தான். அவன் தான் பார்த்துருக்கல அவனை? பார்த்துருக்கேன். ஏன் இல்லை, அவனுக்கு அலைன் பார்த்துட்ருக்கேன் நான். உன் பையன் கொஞ்சம் செட் ஆவான்னு தோணுது. அவன் இப்போ தாண்டா காலேஜே முடிக்க போகிறான், அவன்கிட்ட போய் எப்படி? இல்லை, காலேஜ்லாம் முடிக்கிட்டோம், அது வரைக்கும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம் அவன்கிட்ட.
காலேஜ் முடித்ததுக்கப்புறமேட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு உன் பையனை பற்றி எதுவும் தப்பான அபிப்பிராயங்கள் எதுவும் கிடையாது. என் பையனை உனக்கு கொடுக்குறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு. ஆனால் அவன் ஓகே சொல்லணும். ஓகே சொன்னால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி விடுவேன். இல்லைன்னா இல்லை தான். இப்படி கையில் மறிச்சிடாத. உன் பையனுக்கு என் பையனை பிடிக்கணும், அதானே? உன் பையன் ஃபோட்டோ மட்டும் இமெயில் பண்ணிவிடு, மற்றெல்லாம் என் பையன் பார்த்துப்பான். ஓ, பிஸ்னஸில் மட்டும்தான் கில்லாடின்னு நினச்சான், இதுலேயுமா? எத்தனாவது என் பையன்? அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதெல்லாம் இல்லாமல் அப்படியே பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பான். நீ ஃபோட்டோவை அனுப்பி விடா, முதல்ல சங்கு கிட்ட காட்டுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பாவும் தலையாட்ட நம்ம டேவுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட், அதாவது அந்த 3 பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர் வந்து நம்ம டேக்கு அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் இப்போது கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தவர். ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஃபார்மலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ரோச் பண்ணுமோ அப்படி தான் அப்ரோச் பண்ணிப்பாங்க. பட் யாருமே பக்கத்தில் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அதேமாரி ஜாலியாக இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுட்டு நம்ம டேவுடைய ஃபோட்டோவை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் தான், அதாவது நம்ம டேவோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் காட்டுறாங்க. அவர் வந்து லேப்டாப்பில் உட்காந்து என்னமோ பிஸ்னஸ் வேலையாக பார்த்துட்ருக்கையில் டக்குன்னு ஒரு இமெயில் வருது. பார்த்தா நம்ம டேவுடைய ஃபோட்டோ. அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா டே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இன்னசென்ட்டாக இருக்கார். அதை பார்த்ததும் டக்குன்னு அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு நம்ம சங்குக்குடைய ரூம் சைடு வந்து ஓடுறாரு. போயிட்டு டோர் நாக் பண்ண உள்ளேருந்து ஒரு வாய்ஸ், அப்பா உள்ளே வாங்க. சங்குக்கு உங்ககிட்ட ஒன்று காட்டணும். சொல்லுங்கள். இதை பாரு. என்னது? யார் இவன்? அது என் ஃப்ரெண்டோடைய பையன். ஃப்ரெண்டுனா அதான் கிம் இண்டஸ்ட்ரியோடைய சிஇஓ. ஓ, அந்த அங்கிளா? அவர் என்கிட்ட நல்லா பேசுவார்ப்பா. போன வாட்டி கூட நான் தான் கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, அவருடைய பையன்தான். ஓ, பேர் கிம் டேயோங். சரி, இப்போ இவனுக்கு என்ன? இல்லை, உனக்கு அலைன்ஸ் பார்க்குறேன்னு நான் ஒரு 2 வீக்ஸாக சொல்லிகிட்ருக்கேன்ல. பார்த்துட்ருக்க யாருக்கும் என் மனசுக்கும் பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவன் வீட்டுக்கு பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ இவனை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா. உனக்கு நல்லா செட் ஆகும்னு தோணுச்சு. அதான் ஃபோட்டோ கேட்டேன், அனுப்பி விட்ருக்கான். உனக்கு பிடிச்சதுன்னா அவனுக்கு பிடிக்குதா? இல்லை, உன்னை பற்றி இன்னமும் எதுவும் தெரியாத அவனுக்கு. அவன் இப்போ தான் காலேஜ் முடிக்க போகிறான். அதனால் கல்யாண பேச்சு எதுவும் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். ஸோ இப்போதைக்கு எதுவும் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் காலேஜ் முடித்தது கையோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னா ஓகே. ஆனால் அவனுக்கு பிடிச்சாதான் மேரேஜுன்னு சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு பழகி பார்த்துட்டு சொல்கிறேன். பழகி பார்க்குறதா? கல்யாணம் கல்யாணம்னு போய் சொல்லி வச்சிடாதா. பழகி பார்க்குறேன்னு தான் சொன்னேன். நான் போய் சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னா பேச போறியா என்ன? ட்ரை பண்ணுறேன். சரிடா, இந்த ஃபோட்டோ எனக்கு இமெயில் அனுப்புங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கூடிய அப்பா தான் அந்த ரூமை விட்டு வெளியே வர. இப்போ அப்படி ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் மகனே அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்னர் லேப்டாப்பில் வேலையை பார்த்துட்ருக்க. டிங்குன்னு ஒரு மெசேஜ். என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா தான் இமெயிலில் நம்ம டேவுடைய ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அதை தள்ளி விட்டு அழகாக கொஞ்சம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது.
நம்ம டீவை காட்டுறாங்க. அழகாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு காலேஜ்க்குன்னு சொல்லிட்டு பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா. நம்ம டீ நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருடைய அப்பா வந்து நம்ம டீவை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்கிறத. இப்போ நம்ம டீ தான், அப்பா ஆ என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? இல்லை டீ, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? உனக்கு நான் ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன்ல நீ? சொல்லுங்கள். இல்லை, நீ மனசார யாரையாவது விரும்புறியா? யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். என்னப்பா கேள்வி இது? எதுக்காக இப்படி திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, உன் வயசு பசங்களாம் அதை தானே பண்ணுறாங்க, அதான் கேட்குறேன். இல்லையே, யாரையுமே இதுவரை லவ் பண்ணது இல்லையா? யாரையாச்சும் லவ் பண்ணணும்னு தோடி இருக்கா? அப்பா என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லேன்டா, அப்பா தானே கேட்குறேன். இது வரைக்கும் யாரையும் பார்த்து தோணுனதில்லை. தோணுச்சுன்னா பண்ணுவியா? பண்ணுவேன். அப்படியா? ஆனால் இது வரைக்கும் யாரும் அப்படி எனக்கு தோணலை. ஓ சரி, அப்பா உனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணா உனக்கு ஓகேவா? மேரேஜா? அப்பா நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். இல்லை, படித்து முடிச்சதுக்கப்புறம். ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க? இல்லைடா, அப்பா கூட வேலை பார்க்குற ஒரு அங்கிள் அவருடைய பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அதுதான் உனக்கும் ஓகேனா படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லி சொன்னேன். உனக்கு ஓகேவா? படித்து முடிச்சதுக்கப்புறம்னா ஓகே. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லவா? ஓகே சொல்லுங்கள், ஆனால் அவசரப்படுத்தக்கூடாது. எனக்குன்னு ஒரு மைண்ட் செட். நான் முதல்ல அதுக்கு அடாப்ட் ஆகணும், அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம். அது ஓகே. நான் அவர்கிட்ட சொல்லவா உனக்கு மேரேஜ்க்கு ஓகேன்னு? ஓகே. ஆனால் அப்பா, அந்த பையன் யாருன்னு தெரியாதே. அது நீ இப்போ படிச்சுட்டு தானே இருக்க, படித்து முடி, அப்புறமேட்டு அப்பா ஃபோட்டோ காட்டுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓட வெளியே வந்து கார்டனில் அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம டீ தான் கரெக்டாக அப்படியே க்ராஸ் ஆகி போக அவங்க அம்மா கூப்பிட்டு, டே இங்கே வாடா. என்னங்கம்மா, உங்கள் அப்பா தான் கல்யாணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காருன்னா நீயும் தலையாடிட்டு இருக்க, யாருன்னே தெரியாதவங்கிட்ட? அம்மா, எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேர் தான் பார்க்குறீங்க. அப்போது இந்த விஷயத்த மட்டும் என்ன எனக்கு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்க போகிறீங்க? நான் நல்லா இருக்கணும் தானே பண்ணுறீங்க. அது ஓகேடா, ஆனால் இருந்தாலும் ஃபோட்டோவே பார்க்காம கல்யாணத்துக்கு நீ முன்னாடியே ஒத்துக்கிறது நல்லாவா இருக்குது? அது அப்பா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரலம்மா. அப்போ உனக்கு? எனக்கு அமைகிறவன் நல்லா தான் அமைவான்ற ஒரு நம்பிக்கை. உனக்கே அப்பாவை பற்றி நல்லா தெரியும். அவர் எந்த விஷயத்துலையும் கோவப்பட மாட்டார். ஆனால் கொடுத்த வாக்கை மீறினா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். காலேஜ்க்கு அப்புறம் கல்யாணம் வேண்டான்னு அது இதுன்னு பேசினேன்னா அப்பா உன்னை ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ண கூட யோசிக்க மாட்டார். தெரியும்மா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோ. இப்போ பார்த்துப்போ காலேஜ்க்கு. சரி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அழகாக டாட்டா காட்டிட்டு நேராக காலேஜுக்கு கிளம்பிடுறாரு. இப்போ கரெக்டாக அந்த காலேஜோடைய என்ட்ரன்ஸில் என்ட்ராகும் போது ஒரு பிளாக் காரில் இருந்து ஒரு பர்சன் நம்ம டீவை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மாதிரி சீரியஸாகவே பார்த்துட்ருக்காரு நம்ம டீவை. நம்ம டீ நடக்கிறது, சிரிக்கிறது, அவர் நம்ம ஜிம்மினை அடித்து பேசுகிறது, அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு அவருடைய லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கார்லேயே உட்காந்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கார் கிளம்பிடுது. நம்ம டீ வந்து கிளாஸ் ரூம் போயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைமில் காட்டுறாங்க. லன்ச் டைம் வந்து அந்த காலேஜை விட்டு வெளியெல்லாம் வரலாம், பட்
முடிகிறப்போ எல்லாருமே திரும்ப காலேஜ்குள்ளே இருக்கணும் லன்ச் டைம் முடிகிறப்போ. ஸோ அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, லன்ச் டைம் வந்து காலேஜ் விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அந்த கேம்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேம்பஸ்குள்ளே இருக்க கேன்டீன்லலாம் போயிட்டு நல்லா ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்மகிட்டே. அப்படி சாப்பிடும்போது தான் நம்ம ஜிமன் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. தூரத்துலேருந்து ஒரு பர்சன் நம்ம டிவியே நோட்டு விட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, அந்த இடத்துல மொத்தம் 4 கேன்டீன்ஸ் உண்டு அந்த 4 காம்பவுண்டுக்கும். ஆனால் நம்ம ஜிம்மன் வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அந்த 4 காம்பவுண்ட்ஸ்லேயும் இவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பர்சன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிம்மன் இப்போது நம்ம டே 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 சொல்லணும், தீனி பண்ணணும், எப்போ பார்த்தாலும் தின்னிக்கிட்டே இருக்கா, அங்கே பாரு எவனோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப நேரமாக நோட்டை விட்டுட்டே இருக்கான், யாரு அங்கே பாருடா, அந்த பிளாக் கலரில் சாஞ்சு நின்றுட்டுருக்கானே அவனே தான். அவனுக்கு என்ன பார்க்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி தானே இருக்கான். காலேஜில் ஜென்டில்மேனுக்கு என்ன வேலை இருக்குது, இங்கே எதுக்கு வந்து பார்த்துட்ருக்கான்? அவர் யாருக்காவது ஸ்டூடெண்ட் எதனாவது கூப்பிடுறதுக்கு வந்திருக்க போகிறாருடா. இல்லைடா, நானும் அப்பத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவர் அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு, இப்போ கடைசியில் இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன நம்மளை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறியா? ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறேன். ஆமாம், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவருக்கு என்ன வேறு வேலை வட்டியா இல்லை? மேபி ஜெமன், நான் அப்பத்துலேருந்து உனக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நீ கொடுக்கவே மாட்டேன். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ கூல்ட்ரிங்க்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க, எடுத்து கொடுடா. இந்தா போதுமா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படி குடிச்சிட்டு அப்படி நிறையா கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் முடியுது. இவங்களுக்கு கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சனால காலேஜ் பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மாலுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. நல்லா ஏசி காற்று வாங்கிட்டு அப்படி கடையாக திரிஞ்சிட்ருக்க. எதுவும் வாங்க போகிறது கிடையாது, ஆனால் திங்ஸ் எல்லாம் எடுத்து அழகு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படி தான் ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சு இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம டேக்கு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், உங்களை கட்டிக்க போகிறவர் ரொம்ப கஷ்டப்படுவார் போலையே. ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள்? இல்லை, அது சும்மா சொன்னேன். இல்லைங்க, இப்படி ஒரு ட்ரெஸ் மேலே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்களே, உங்களை கட்டிக்க போகிறவரை ரொம்ப கஷ்டப்பட போகிறாருன்னு சொன்னேன். ஏன் கஷ்டப்பட போகிறாரு? அது கட்டிக்க போகிறனுக்கு தான் தெரியும். ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. முதல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வா ஜிமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு வர. பட் நம்ம ஜிமன் என்னமோ யோசிக்கிறாரு, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ நம்ம டீ தான், மாங்கோட்டை என்னடா யோசிச்சுட்ருக்க? இது அது இல்லை. இல்லைடா, நம்ம காலேஜில் நின்று நம்மளை நோட்டை விட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னல, அவர் தான்டா அது. இவனா அது? ஆமாம், நான் க்ளோஸ்அப்பில் ஒரு தடவை பார்த்தேன், அதனால நல்ல ஞாபகம் இருக்குது. இவன் தான்டா அது. அப்படியா? ஆமாண்டா. அப்போவா கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, திரும்பியும் நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நம்ம சங்குக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள், என்னாச்சு? வேறு எதனா ட்ரெஸ் எடுக்கணுமா? முதல்ல பேச வரதை கேளுங்க. நானும் அப்போத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நீங்கள் காலேஜ் காம்பவுண்ட்லலாம் வந்து நின்று பார்த்துட்ருக்கீங்க. யார் நீங்கள்? உங்கள் பேர் என்ன? பரவாயில்லையே, நல்லா போல்டாக இருக்க. நான் கேட்டதுக்கும் முதல்ல பதில். பை த வே, ஐம் ஜங்குக். உங்கள் பேர்லாம் இருக்கட்டும், எதுக்காக பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க? உங்கள் பின்னாடியா? நானா? இல்லை, இவன் பின்னாடி. இவன் பின்னாடியா? நானா? 2 வாட்டியும் அதே தான் கேட்குறீங்க. எதுக்கு சுற்றிட்டுருக்கீங்க நான் கேட்டேன், அதுக்கு பதில் வரல. நான் சும்மா கேஷுவலாக அங்கங்கே இருக்கேன், நீங்களும் அதே இடத்துல இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பா? இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் தான்.
கோஇன்சிடென்ஸா? காலேஜில் உங்களுக்கு என்ன வேலை? காலேஜில் என் கசின் அங்கே தான் படிக்கிறான், கூட்டு போகிறதுக்கு வந்தேன். சரி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் கசின் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரையல் ரூமில் இருக்காங்க. ஓ ஓகே, சாரி. படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிம்மினை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்போ நம்ம டே தான் அந்த இடத்த விட்டு மொத்தமாக வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அப்போவே சொன்னேன்ல, அவன் சும்மாலாம் ஒன்று சுற்றிட்டுல எதனாவது ஒரு வேலை இருக்கும்னு. பாத்தியா இப்போ அசிங்கமாக போச்சு. அசிங்கமாவா? அவன் சொன்னதை நம்புறியா நீ? அவன் என்னமோ போய் சொன்ன மாதிரி இருக்குடா. போடா நீ வேற. சி, இப்படி அசிங்கப்பட்டோமே. அசிங்கம்லாம் ஒன்றும் இல்லை, அவன் போய் சொல்கிறான், எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு ஒன்றுமும் போய் மாதிரிலாம் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜிம்மனும் அப்படியே பேசிக்கிட்டே நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம டே இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா அந்த ஹோல் டேயில் ஒரு எம்பாசிங்கான ஒரு மூமெண்ட்னா இது தானே. ஸோ அப்படியே அது ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அவருக்கே அவர் நினச்சா அசிங்கமாக இருக்குது, இப்படி போய் கேள்வி கேட்டு அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட் சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. நைட்டு சாப்பாடு சாப்பிடும்போது கூட நம்ம டேக்கிட்ட அவங்க அப்பா வந்து, மேரேஜ்லாம் உனக்கு இப்படி பண்ணுவேன், இவ்வளோ கிராண்டாக இருக்கும், நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, நல்லா படித்தா போதும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. நம்ம டேவும் சரி சரின்னு சொல்லிட்டு அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தலையாட்டிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அழகாக குடிச்சு பறக்கி கிளம்பிட்டு நேராக காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்க. காலேஜ்குள்ளே என்ட்ராகிற நேரம் காலேஜுடைய வாசலில் ஒரு சில ரவுடிஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க எப்படின்னா காலேஜில் போகிற உள்ளே என்ட்ராகிற ஒரு சில இன்னசென்ட் பசங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களெலாம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி புல்லிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம டேக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். ஒரு சில நாள் இருக்க மாட்டாங்க, அந்த நாளெலாம் நிம்மதியாக இருப்பார். அதுவும் இல்லாமல் ஒரு சில டைம் ஜிமின் கூட இருப்பார். ஸோ பேசிக்கிட்டு கண்டுக்காமல் அப்படியே போயிடுவார். ஆனால் இப்போ ஜிமினும் கூட இல்லை. ஏன்னா ஜிமின் வந்து லேட்டாக வருவேன் அப்படின்னு சொன்னனால நம்ம டே மட்டும் தனியாக வந்திருப்பார். இப்போ ஜிமினும் கூட இல்லை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவங்க வர அங்கே உட்காந்து ஆல்ரெடி பசங்களெல்லாம் புல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பார்த்தும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு நம்மகிட்டே. சரி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படி கீழே குனிஞ்சிட்டே போக, பட் டக்குன்னு அந்த கும்பலில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஏய் இங்கே வா. சொல்லுங்க பிரதர். பிரதரா? முட்டி போடு. எதுக்கு முட்டி போடுறா? எதுக்கு நான் முட்டி போடணும்? அடிங்க, உன் பக்கத்தில் தானே நிற்கிறானுங்க எல்லாரும். சொன்னதை போடல, போட. நானும் முட்டி போட மாட்டேன். போட மாட்டியா? அப்போ நான் போட வைக்கிறேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒரு செவரு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். டக்கு நாள்லேருந்து எகிரி குளிச்சு கீழே இறங்கி நம்ம டேக்கிட்ட வந்து டேக்கிட்ட ஷோல்டரில் அப்படி கை வைக்கலாம் அப்படின்னு போக, பட் டக்குன்னு அவனுடைய கையை ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்கு. பிடிச்ச கையை அப்படியே நவுத்தி விட்டுட்டு கோட்லாம் சரி பண்ணிவிட்டு டேக்கு முன்னாடி நிற்க, இப்போ உடனே அவன், நீ யாரா கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவன் நம்ம ஜங்குக்கை பார்த்து கேள்வி கேட்க, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அந்த கும்பல்லாம் பார்க்குறாரு. அந்த காலேஜ் வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா, அவரையும் பார்க்குறாரு. இப்போ அந்த வாட்ச்மேன் கரெக்டாக நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், யோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு, அந்த வாட்ச்மேனும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வரான். வந்த வேகத்துக்கு ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசலையே, பளீர்னு ஒன்று வைக்கிறாரு அந்த வாட்ச்மேனுக்கு. வச்சதில் அவன் ஒரு மாதிரி கீழே விழுந்து கண்ணத்தை பிடிச்சிட்ருக்கா. அந்த இடத்துல புல்லிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுறானுங்க. ஏன்னா இவன் வந்ததை கையை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுறாங்க. இப்போ அந்த வாட்ச்மேன் தான் ஏஞ்சி, சார் என்ன சார் மேலெலாம் கை வைக்கிறீங்க? ஓ, உன் மேலே கை வச்சா கோவம் வருது, உன் காலேஜ் பசங்க மேலே கை வச்சா உனக்கு கோவம் வராதா? யார் என்னன்னே தெரில, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வச்சிட்ருக்கான், புல்லிங் பண்ணிகிட்ருக்கான். எந்த கேள்வியும் கேட்காம அங்கே நின்றுட்டு என்ன குச்சி லத்தி ஆட்டிகிட்ருக்கேன் நீ? அது வந்து சார், நான் என்ன பேசினாலும் அவங்க போக மாட்டானுங்களா? எங்க
அந்த குச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த கையில் அப்படியே அந்த வாட்ச்மேன் கையில் வச்சுருக்க குச்சி எடுத்து ஒரு 2 ஆட்டு ஆட்டிட்டு ஒன்று ஓங்குறாரு. அதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க எல்லாரும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த குச்சி தூக்கி போட்டு, எதுக்கு அந்த குச்சி உனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிச்சி விட்றா. நம்ம டே அப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி நர்வஸாக, தேங்க்ஸா என்கிட்ட மட்டும் வாயாடினா பத்தாது, யார்கிட்ட வாயாடணுமே அங்கேயும் வாயாடணும், புரியுதா? ம் சரி, இந்தா. என்னது இது? பார்த்தா தெரில, ரோஸு. இது எதுக்கு எனக்கு? புடி, எனக்கு வேண்டாம். புடின்னு சொல்கிறேன்ல, உன்னை காப்பாற்றிருக்கேன், இது கூட வாங்கிக்க மாட்டியா? சரி, காப்பாற்றுனீங்கன்றதுனால வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ட்ரேஞ்சர், என் பேர் ஜங்கு. என்னமோ இருந்துட்டு போகுது, இப்போ என்ன அதுக்கு? சரி, இனிமேட்டு ஸ்ட்ரேஞ்சராக இருக்க வேண்டாம். ஏன்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். இந்த ரோஸ் நீயே பிடி, கிளம்ப. ஹே இரு, நீயே கொஞ்சம் கவனிச்சே இல்லையா? ஒரு 2 டேஸாக உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எதுக்கு அதை கோயின்சிடெண்ட்டாக மாற்றணும்? அது ஒரு இன்சிடெண்ட்டாக மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, சரி, பார்த்து கிளாஸ்க்கு போ, ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் நானாக வரமாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன் பஸ் ஸ்டாண்டில் உனக்காக, உனக்கு மட்டும். ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிட்டா. நம்மகிட்டே என்ன இவன் ஃப்ரெண்டுன்றான், ரோஸை கொடுத்துட்டு ஈவினிங் வெயிட் பண்ணுவான்றான். ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி மண்டே செஞ்சுட்டு கிளாஸ் ரூம் போயிடுறாரு. கையில் ரோஸ் வச்சுருக்கிறத பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம டேவா. இப்போ அந்த ரோஸை டக்குன்னு ஒரு மாதிரி மறைச்சிட்டு இப்போ நம்ம டீ தான் போயிட்டு அவருடைய பிளேஸில் உட்காந்துட்ருக்கா. கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் நினைப்பாவே இருக்குது, ஈவினிங் வெயிட் பண்ணுவானா, அதுவும் நமக்குன்னு வெயிட் பண்ணுவானா, ஃப்ரெண்டு நான் எதுக்கு ரோஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை மண்டையில் போட்டு அப்படியே குழப்பிகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வேகமாக போகிறாரு பஸ் ஸ்டாண்டுக்கு, யாரையும் நடுவில் மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போக பார்த்தா பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கார் வந்து நிற்கிது, நம்ம ஜங்குக்குடைய காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஐயோ வந்துட்டானா, வா வந்து வண்டியில் ஏறு. நான் எதுக்கு ஏறணும், அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய காரில்? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிட்டோம்ல, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா? பழகுனா தானே தெரியும், பழக தானே கூப்பிடுறேன். அதுக்குன்னு கார்லலாம் நான் ஏற மாட்டேன், எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது. ஓகே, அப்போ வெயிட் பண்ண, நான் காரை பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அட்டை என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் போய்ட்டு காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு நம்ம டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ கரெக்டாக வந்து பக்கத்தில் நின்றதும் கையில் வர ஸ்நாக்ஸ் வச்சுருக்காரு. நம்ம டே கிட்ட இதை கொடுக்க நம்ம டே அதை பார்த்துட்டு, ஏய் என்ன இது, ஈவினிங் டைம் பசியாக இருப்ப, அதான் வாங்கிட்டு வந்தேன், ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடு. நான் பசியாக இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பசிக்கும் ஈவினிங் டைம், அதான் கெஸ் பண்ணேன். உனக்கு பசிச்சா எனக்கு பசிக்குமா? எல்லாருக்கும் பசிக்கும்ல. வேணுமா வேணாமா? நான் சாப்பிட்ருவேன். எனக்கு வேண்டாம். சரி போ, நானே சாப்பிட்றேன். இந்த ஸ்ட்ராபெரியை எப்படி எடுத்து இந்த சாக்லேட் சிரப்பில் எப்படி டிப் பண்ணி அது மொத்தமாக உழைஞ்சி அந்த டப்பாக்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே வாயில் எடுத்து போடணும். செம்ம டேஸ்ட்டு, மிஸ் பண்ணிட்டே. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு, இனிப்பாக இருக்குல்ல, ரொம்ப. ட்ரை பண்ணுறியா? வேண்டான்னு சொன்ன, அது அந்த
வேண்டாம்டா, வேண்டாம். இந்தா சும்மா தான் சொல்ல. இல்லை வேண்டாம். இந்தா சாப்பிட்டு. ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்குது. சரி கொடு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டே கிட்ட கொடுக்க, நம்ம டேவும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அதுவும் இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கா. அப்படியே சாப்பிட்டு அழகாக காலி ஆகிடுது. நம்ம சங்குக்கும் ஒரு மாதிரி அப்படி ரசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம டேவை. இப்போ கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாக்லேட் சிரப்லாம் அப்படி லிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சங்குக்கை பார்த்து, என்ன ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை வாய் மட்டும் சாப்பிடுன்னு பார்த்தா மூக்கு, உன்னுடைய சீக்ஸு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுது. அதெல்லாம் தெரியாமல் படுறது. இந்த டிஷ்யூ. தேங்க்யூ. எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்க போல். ஆமாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்னது? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. ஓ ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏன்டா அப்படி கேட்குற? ஆமாம், நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 3 நாளாக என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன். கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ எந்த வேலையும் நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு ஒர்க் இருக்குது, பட் இந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே சுற்றுறதுக்குன்னு வந்துடுவேன். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற நேரம். அப்போ தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமாம். உனக்கு யாருன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வாங்கி கொடுத்தே செத்து போயிடுவான். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எனக்கு சாப்பிட்றது, இந்த சாப்பாடு ஐட்டத்தை விடுவோம் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கே என்ன கிடைச்சாலும் சாப்பிடணும், அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்குமா. அம்மா கூட என்னை எப்போவுமே வெளியே கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க பர்ஸை காலி பண்ணிவிடுவேன். அட பாவி. அப்புறம் இந்த மாதிரி நீயும் சும்மா டெய்லி என் கூட சுற்றிட்டு இருந்தால் உன் பர்ஸும் காலி ஆகிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்போது வீக்கெண்ட் நம்ம வெளியே போகலாமா? போகலாமே. ஓகே. அப்புறம் பர்ஸு, அப்புறம் உன்னுடைய மொபைலில் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணி கொண்டு வந்துடு. நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன், சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம். சரி பாய், எனக்கு பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் எழுந்துச்சு பஸ்ஸில் ஏறி போயிட நம்ம சங்குக்கு இந்த சைட்லேருந்து டாட்டா காட்டுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படி அந்த பஸ் அந்த இடத்த விட்டு அப்படியே போனதுக்கப்புறம் நம்ம சங்குக்கு தான் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பியும் காருக்கு நடந்து போகிறாரு. அப்போ தான் கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சங்குக்குடைய அப்பா. கால் அட்டென்ட் பண்ண, ஹலோ அப்பா. டேய் எங்கடா இருக்க? கம்பெனியில் உன்னை காணோம். அது என்னுடைய ஃபியான்சியை பார்க்க வந்தான். ஃபியான்சியா? ஓய் டேவையா? ஆமாம். பார்த்தியா? பார்த்து பேசி அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ தான் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஓ அந்த லெவலுக்கு போயிட்டிங்களா? அது நான் அப்படிலாம் போகல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். ஓகேவா உனக்கு? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பையன் எப்படி? செம்ம போல்டு, அதே சமயம் நல்லா தீனி பண்ணுறான். அவனுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. விளங்கிடும். அவங்க அப்பாட்ட சொல்லிவிடுங்க. நான் சொல்லிடுறேன்டா. அப்புறம் இன்னும் 2 வீக்ஸ் தான் அவனுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. அப்புறம் டெய்லி போய் மீட் பண்ணிகிட்ருக்காத. அப்புறம் அவங்க அப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஓகே. அதுவும் இல்லாமல் நாங்கள் வீக்கெண்ட் வெளியே போகிறோம். ஸோ எனக்கு ஷெட்யூல் எதுவும் வச்சிடாதீங்க. போடுறா டேட்டிங்கா? மேபி. சங்கு ரொம்ப போயிட்டுருக்கா? அப்படிலாம் இல்லை, மட்டும் தான் போயிட்டுருக்கேன். சரி பார்த்து.
ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் கால் அப்படியே கட் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அந்த ஸ்நாக்ஸோடைய ருசி அப்படியே நாக்குலேயே நிற்கிது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வயிறு ஃபுல்லாக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் பாதி பாதி சாப்பிட்டு அப்படி இப்படியே வைக்கிறாரு. கேட்டால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக அப்படியே அன்றைக்கி நைட் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலேஜ் எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. வீக்கெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இடையில நம்ம சங்குக்கு எதுவும் வரவும் இல்லை நம்ம டேவை பார்க்க. பட் நம்ம டே வந்து எதிர்பார்க்குறாரு, வருவானா, ஈவினிங் பஸ் ஏற்றுறதுக்கு எதனாவது வருவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. பட் சங்குக் வரல. நம்ம டே கிட்ட ஃபோன் நம்பர் கூட கிடையாது. ஸோ அப்படியே விட்டுடுறாரு. சரி, அவன் வீக்கெண்ட் தான் வருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு சண்டே டைம் மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அவருடைய ஃபோன் நல்லா ரிங் ஆகிட்டுருக்கு. அப்படி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே அப்படியே ஃபோனை தடவி தடவி கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணி காதில் வைக்க, ஹலோ ஹலோ டே, நான் சங்குக் பேசுகிறேன். ஆ, யார்? சங்குக் பேசுகிறேன். ராங் நம்பர். ஏய் ஹலோ, சண்டே வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னே. ஆ, ஓ, ஏய் ஸ்நாக்ஸு, நீயா? ஸ்நாக்ஸா? ஏய் நான் ஜங்குக்குடா. சரி இருந்துட்டு போட்டோம், 5 minutes கிளம்பி வந்துடுறேன். எங்கே இருக்க? நான் காலேஜ் கிட்ட, அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் கசக்கிட்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலான்னு போக கரெக்டாக நம்ம டேவுடைய அப்பா தான். டே, அப்பா எங்கே போகிற? ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன்ப்பா. ஃப்ரெண்டோடையா? ஜிமின் கூடயா? இல்லைப்பா, இது வேறு ஃப்ரெண்டு. வேறு ஃப்ரெண்டா? காலேஜில் உள்ளவன் தான். ஓ சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கப்பா. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 2 weeks முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டுடைய பையனை பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு. ஆமாம். அவங்க படித்து முடித்த கையோட மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஓகே தானேன்னு கேட்குறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நைட் நம்ம இதை பற்றி பேசலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த பேச்சே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நேராக ஓடி வந்துடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக காலேஜ் கிட்டே வந்துட நம்ம சங்குக் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே அங்கே போனதும் நம்ம சங்குக் தான் நம்ம டேவை பார்க்குறாரு. கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கா நம்ம டே. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டே கிட்ட ஓடி போயிட்டு ஒரு லாலிபாப் மாதிரி இருக்குது, அதை டே கிட்ட கொடுக்க நம்ம டேவும் அதை வாங்கிக்கிறாரு. அவர் ஷோல்டரில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அந்த பேக்கை வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்க ஜங்குக் அதை வாங்கிட்டு, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்லை, அது வந்து என் வீட்டில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்ன? அதுவா? இல்லை, எனக்கு லைட்டாக இஷ்டம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அப்பாவுக்கு வேறு ஹோப் கொடுத்துட்டேன். இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லைன்னா அது அப்படி கிடையாது. நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் படிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குமா. இப்போ நான் படித்து முடித்ததும் எனக்குன்னு நான் சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் மேரேஜ் வேணான்னு நான் யோசிச்சுருந்தேன். ஆனால் அப்பா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஓ, நீ வேணா சொல்ல, நீ யாரையாவது லவ் பண்ணுறேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்ணுறேன் நான் யாரை சொல்கிறது? என்ன அடிப்பிச்சிருவேன். நான் வெளியே கூட்டு போகிறது தானே சொன்னேன். போய் கார் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம சங்குக்கும் ஒரு மாதிரி மிரட்டி அனுப்ப நம்ம சங்குக்கும் சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஏரியாலாம் இருக்கும்ல,
அங்கே போயிட்டு நம்ம டீவை விட்டதும் அழுறாரு, எல்லாத்தையும் உட்காந்து ஸ்நாக்ஸாக அழுறாரு. நம்ம ஜங்குக்கும் பாரபட்சம் பார்க்காம வாங்கி தராரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே வாங்கி தர டீவும் அங்கங்கே இடம் கிடைக்கிற இடத்துலலாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜங்குக்கும் கொடுத்து செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர் தான், ஒருத்தன் வாங்கி திங்கிறவன், ஒருத்தன் வாங்கி கொடுக்குறவன். தின்னுக்கிட்டே இருக்க, இவனும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி வைப்பில் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நம்ம சகுத்தான் அதே மாலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு அமேஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ விளையாடுறதுக்கு அவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததும் நம்ம டேக்கு கையும் புரியல காலும் புரியல. பார்த்ததும் நம்ம சகுக்கிட்ட, ப்ளீஸ் என்ன அதெல்லாம் கூப்பிட்டு போறியா, ப்ளீஸ் ப்ளீஸ். போ. அப்போ எனக்கு அது வாங்கி தருவியா? நீ அதை வாங்கிட்டு ரைடுக்கு போ, ஓகே? நீயும் வாய. நான் வரல. ஏன் உனக்கு ஹைட்னா பயமா? ஏய் அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன, இது ராட்டினம் தானே, சும்மா சுற்றிட்டு போய் மேலே நின்று கீழே வந்துடும். வா 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 போகலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அழகாக நம்ம சகு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு நேராக அந்த ராட்டினம் அந்த வீல் மாதிரி இருக்கும்ல அதில் போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க ரைடுக்காக. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ரைடில் வந்து ஆளுங்க ஃபில் ஆனதுக்கப்புறமேட்டு ரைட் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. பொறுமையாக சுற்றுது. நம்ம டே அப்படியே சந்தோஷமாக குதிக்கிறாரு. ஐயோ ஜாலியாக இருக்குது, உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கா. நம்ம சொங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் சிரிக்கிறப்பெல்லாம். அதை நம்ம டே நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன அப்படி பார்க்குற, அழகாக இருக்க, சிரிக்கிறப்ப அழகாக இருக்க, அந்த சிரிப்பை ஹைட் பண்ணாத, அதுவும் அழகாக இருக்கு. வாய மூடுதி. உண்மையாக சொன்னால் குத்துதா? அப்பெல்லாம் இல்லை. சரி சரி சரி, நீ அதை சாப்பிடு. உனக்கு வேணுமா? வர்ற வந்ததுலேருந்து இப்போ தான் பங்கு கொடுக்குற. வேணுமா வேணாமா? அப்புறம் நான் சாப்பிட்டு போயிடுவேன். நீயே சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே நைட் ஆகிடுது. நல்லா சுற்றிட்டு டயர்டாக நம்ம டீ அப்படியே காரில் வந்து, அப்பாடா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, சாரி உன் பர்ஸை காலி பண்ணிட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் காசு இருக்கா? காலிலேருந்து அவ்வளோ செலவு பண்ணனே இருக்கு. ஓ ஆனால் இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என் வயிற்றுல இடம் இல்லை. எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்லன்னா எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க தெரியுமா. போதும் வீட்டுக்கு போகலாம். அதுக்குள்ளேயா? மணி 8 தான் ஆகுது. 8? ஐயோ வண்டியை ஓட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே போட்டு பட்டு பட்டுன்னு அடித்து எப்படியோ நம்ம சங்குக்கா வீடு வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டு நம்ம சங்குக்கா அனுப்பிச்சி விட்டு இப்போ நம்ம டே நேராக வீட்டுக்குள்ளே போக பார்த்தா அவங்க அம்மா கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் டைனிங் டேபிளுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம டே ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு இப்படி லேட்டாக வராரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் பொறுமையாக உள்ளே போனதும் அவங்க அப்பா நம்ம டேவை கூப்பிட்டு, டே சொல்லுங்கப்பா. நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத. யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? ஏன்ப்பா இப்படி கேட்குறீங்க? இல்லை இது வரைக்கும் நீ இவ்வளோ லேட்டாலாம் வீட்டுக்கு வந்தது கிடையாது. நான் வர அந்த பையனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீ இந்த நேரம் லவ் கிவன் எதுனாவது பண்ணி தொலைச்சி அப்புறம். இல்லைப்பா அப்படிலாம் இல்லை. நிஜமா அப்படிலாம் இல்லைல்ல? சரி நீ ரூமுக்கு போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அழகாக அப்படியே மேலே ரூமுக்கு வந்துட. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருக்குது. அவங்க அப்பா இப்படி கேள்வி கேட்டதும் நம்ம டீவும் ஜாலியாக சுற்றிட்டு வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருக்குது. இப்போ நம்ம டீ தான் நேராக அப்படியே ரூமுக்கெலாம் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர அவங்க அப்பா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கார். இப்போ அப்படியே அவருக்கு அவங்க அப்பா அப்படி சோகமாக இருக்கிறத பார்த்தும் அவருக்கு பிடிக்கவே இல்லை. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லைக் இனிமேட்டு நீயும் நானும் பேச வேண்டாம், பார்த்துக்க வேண்டாம்,
எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, பெரிய சண்டையாக மாறிடும் போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பரே பிளாக் பண்ணி விட்டுட்டுறாரு நம்மகிட்டே. நம்ம ஜங்குக்கு இன்னமும் அந்த மெசேஜை பார்க்கவே இல்லை. நம்மகிட்ட இப்படி அனுப்பிச்சிட்டு அவர் பாட்டுன்னு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம டேக்கு வந்து காலேஜே முடிய போகுது இல்லையா? நம்ம டே இப்படி மெசேஜ் அனுப்பிச்சதுலேருந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்க்குறதோ, பேசுகிறதோ, மெசேஜ் பண்ணுறதோ, கால் பண்ணுறதோ எதுவுமே பண்ணவே இல்லை. டோட்டலாக நம்ம டேவை ஃப்ரீயாக விட்டுட்டுறாரு. நம்ம டேக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. என்னவா எதுவுமே ஏன் எதுக்குன்னு கூட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதையும் உட்காந்து யோசிக்கிறாரு. பட் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம ஒருத்தர்கிட்டருந்து எப்போ விலகி போகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்சன் மேலே இருக்க அந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம டேக்கு இப்போது நம்ம ஜங்கு கொஞ்சம் விலகி போகிறாரு. மெசேஜ் பண்ணாமல், கால் பண்ணாமல், நம்ம டே சொல்கிறது கேட்டு அமைதியாக இருக்க. பட் நம்ம டேக்கே அது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஜங்குக்கு ஏன் பேச மாட்றான், ஏன் கால் பண்ண மாட்றான், அட்லீஸ்ட் ஈவினிங் காலேஜ்க்காவது வந்து ஏன் என்னாச்சுன்னாவது கேட்கலாம்ல, எப்படி இருக்கேனாவது கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்றான், அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிட்டு செலவு பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை கூட ஏன் என்னன்னு கேட்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. போக போக நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்த்த அந்த விதம் இருக்குல்ல, ஒரு மாதிரி லவ்வாக பார்த்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு நல்ல பர்சன், அவரை போய்ட்டு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலோடு சேர்த்து அந்த ஒரு சின்ன ஒரு அன்பு ஒன்று அந்த இடத்துல வருது. ஆனால் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த அன்பு, லவ்வு அதெல்லாம் இந்த இடத்துல வந்தால் சரி வராது அப்படின்னு நம்ம டேக்கு புரியுது. பட் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த ஒரு அன்பை தேட ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டேக்கு காலேஜ் முடியுது. இப்போ அழகாக அந்த காலேஜ் முடிஞ்ச கையோட மேரேஜுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மேரேஜ்க்கு வந்து அழகாக வீட்டில் வந்து பேச்ச எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேவும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்பா விருப்பம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டுறாரு. கடைசி வரைக்கும் யார் அந்த மாப்பிள்ளைன்னு நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. நம்ம டே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பார்த்தியா என்னன்னு சொல்லிட்டு. பட் நம்மகிட்ட எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அவரோட மனசில் இருக்கிறதெல்லாம் ஜங்குக்கு ஏமாற்றிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட் தான். இப்போது ஒரு வழியாக அந்த மேரேஜ் டே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க. டோட்டலாக நம்ம டே வந்து அப்படியே மேரேஜ்க்கே ரெடியாகி மிரர் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க அம்மா வந்து நம்ம டேவை அந்த ரூமை விட்டு மேரேஜ் ஹாலுக்கு வந்து கூப்பிட்டு போக அவங்க அவ்வளோ பேர் வந்து கேதர் ஆகிருக்காங்க இவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறதுக்குன்னு. நம்ம டே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டே போகிறாரு, நம்ம கூட பார்க்கவே இல்லை. நேராக அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கா. நம்ம டேக்கு ரைட் சைடில் வந்து நம்ம டே வந்து மேரேஜ் பண்ண போகிற அந்த பர்சன் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே வந்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் வேணான்னு தோணுது. இருந்தாலும் மேரேஜ் பண்ண போகிறோம் இல்லையா, சரி பார்த்து தொலைவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டு நம்ம பார்க்குறாரு. பார்த்தவருக்கு வைட் ஐஸு, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி நின்று பார்த்துட்ருக்கா. அவருக்கு பக்கத்தில் நின்று, அதாவது அவர் மேரேஜ் பண்ண போகிற அந்த பர்சன் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்மகிட்டே அப்படி பார்த்துட்ருக்கிறத கவனிச்சுட்டு எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, நேராடல. ஏ நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு தெரியாது, நான் தான் உன்னை கட்டிக்க போகிறேன். என்னது, ஏ என்ன சொல்கிற, அதெல்லாம் ஃபஸ்ட் நைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நல்ல எனக்கு ஒன்றும் புரியல. நான் உன்னை ஏமாற்றிட்டணுன்னு எவ்வளோ கில்ட்டில் இருந்தேன் தெரியுமா. உங்ககிட்ட அடுத்து வந்து பேசலாம்லாம் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே மேரேஜ்லாம் எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கையில் அப்படியே ரிங் போட்டு விட, நம்ம டேவும் கையில் அந்த கொடுத்ததும் அவரும் போட்டு விட்டுட்டுறாரு. நம்ம டே அப்படியே வளவலன்னு பேசிகிட்டே இருக்காரு. என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் லிப்ஸில் நம்ம டே வாயை மூடிட்டுறாரு. அப்படியே ஒரு மாதிரி
ஒயிட் ஐஸோட அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அங்கே இருக்கவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, கிஃப்ட் கொடுக்குறவங்களாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மொத்தமாகவே நம்மகிட்டே அப்படி நட்டுக்கண்டு நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குது, இவன் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லோரும் போகிறாங்க. அன்றைக்கி நைட் நம்ம டேவை காட்டுறாங்க. ரூமில் நம்ம சங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சங்குக்கும் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன யோசிச்சுட்ருக்கா. வந்துட்டியா நீ? இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. சொல்லு, பசிக்குதா? ஏ இரு, நீ எப்படி இங்க? அது ஒரு பெரிய கதை. பரவாயில்ல சொல்ல. ஆக்சுவலி உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீ தான் என் ஃபோட்டோவை பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டியா. அதனால தான் உனக்கு என்னை பற்றி தெரியல. ஆனால் நான் அவன் ஃபோட்டோவை முன்னாடியே பார்த்துட்டேன். அப்போ வேணும்னு தான் வந்து நின்றுருக்கா. அட பாவே, என்ன நான் மட்டும் உன்னை பார்த்த அன்றைக்கே நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்க மாட்டேன். அதான் சும்மா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து ஃப்ரெண்டாக மாதிரி. ஆனாலும் இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன், என்னாச்சு? எனக்கு எவ்வளோ கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு தெரியுமா? உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீல். அச்சோ சாரி. நான் அப்படி மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் நீ எதுவுமே ரிப்ளை பண்ணக்கூட இல்லை. அதுவா, எனக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது. அதனால தான் உன்னை ஃப்ரீயாக விட்டேன். நீ வந்து பேசியிருந்தா கூட நான் ஓவர் திங்க் பண்ணியிருக்க மாட்டேன். நீ அமைதியாக விட்டது தான் எனக்கு இன்னமும் மேலே ஃபீலிங்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபீலிங்ஸா? அதான் கில்ட்டி ஃபீல் சொன்னேன். அப்படியா? மற்ற எந்த ஃபீலும் இல்லை. இல்லையே. ஆமாம், அன்றைக்கி அந்த வீலில் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு என்ன அப்படி பார்த்தா? அது உனக்கு இன்னும் மறக்கலையா? நீ அன்றைக்கி என்னை பார்த்தா மாதிரி இது வரைக்கும் லைஃப் டைமில் யாருமே என்னை அப்படி பார்த்ததில்ல. அதான் அன்றைக்கி உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தா. அதான் சரி, பொய் சொன்னதெல்லாம் போதும். ஹே, நான் பொய் சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கே எனக்கான்ற மாதிரி இருந்துச்சு. உனக்கே உனக்கானா? அது அன்றைக்கி உன்னை ரசிக்கிறப்போ ஒரு மாதிரி தெய்வதை மாதிரி அழகாக இருந்த. இப்படிப்பட்ட ஒரு அழகான பையன் எனக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஏன், உனக்கு என்ன குறை? அது நீ தான் சொல்லணும். உனக்கு எந்த குறையும் இல்லை. என்னை பிடிச்சிருக்கா? என்னது, என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நீ எப்பவுமே இப்படி தான் ஓப்பனாக பேசுவியா? என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். ஏன், என் கூட லைஃப் ஷேர் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஹே, மேரேஜே முடிஞ்சிருச்சு, இப்போ எப்படி கேட்குற? நான் முன்னாடி கேட்டிருக்கணும் தான். ஆனால் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் என் அப்பாட்ட எல்லாமே சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மேரேஜ்லாம். ஓ, எனக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும், அதாவது மூஞ்ச பார்க்குற வரைக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இப்போது ஓகே, ஓகேவா? உண்மையா? உண்மையாக தான். நீ அப்படி பார்க்காதா? சரி, ஒரு ஹக்கா? அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஹக்கு கேட்குதா? நான் கிஸ்ஸே பண்ணிட்டேன். ஹக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஏய் ஆமாம், எவ்வளோ தைரியம் உனக்கு? என் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கே கிஸ் பண்ணுற? இப்போ என்ன கொடுப்பேன்?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே கிட்ட எடுத்து ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்க நம்ம டே ஒரு மாதிரி சன்னாக பார்த்துட்ருக்காரு நம்ம சங்குக்கா. இப்போ நம்ம சங்குக்கு என்ன முடிக்கிற? இல்லை, நீ இப்படியும் இருக்க அப்படியும் இருக்க, எனக்கு ஒன்று புரிஞ்சிக்கவே முடியல. அதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பேன் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துடுறாரு. நம்ம சங்குக்கும் அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டே வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அழகாக படுத்து தூங்குறாங்க. அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே டியாஸ், நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.